ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் 10வது நாள் சச்சரிதம் பாராயணம் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம 10வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அன்புடன் எப்போதும் அவரையே, சாய்பாபாவையே நினைவூட்டி கொள்ளுங்கள். ஏனெனில் அவர் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார். வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி. அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் மிக சிறந்ததுமான சாதனையாகும். ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது. இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது. நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும். மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே. குருவே ஒரே கடவுள். சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும். அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம். நியாயம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதை போன்றே இவ்வுலக வாழ்வெனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான களிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார். போன அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் பாபா எப்படி பிக்ஷை எடுத்து சாப்பிட்டாரு, பக்தர்கள் கொடுக்குற காணிக்கையை எப்படி ஏற்றுக்கிட்டாரு, தொலை தூரத்தில் இருந்து யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு காணிக்கையாக ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதோ கொடுத்து விட்டால் கூட அது பாபாவை எப்படி சென்றடைஞ்சது, கொண்டுட்டு வந்தவங்க மறந்து போனால் கூட அதை எப்படி பாபா கேட்டு வாங்கினார், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ பாபா எப்படி ஷீரடியில் வாழ்ந்தார், தூங்கினார், எப்படி பக்தர்களுக்கு கற்பித்தார், எப்படி போதனைகள்லாம் சொன்னார், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கேட்க போகிறோம். பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை. பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம். 4 முழம் நீளமும் 1 முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து தூங்குவதற்காக நானா சாஹிப் டேங்லே கொணர்ந்தார். அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார். எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒருபுறம் இருக்க, தனியாக படுக்கையை தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்று போயும் அக்கந்தல் துணி இருந்தது. பாபா அந்த ஊஞ்சலை கட்டி வைத்திருந்த துணி ரொம்ப இத்து போய் இருந்துச்சான். அது எப்படி இந்த பலகையை தாங்கிட்டு நிற்குதுங்கிறத சந்தேகத்தோடையும் சேர்ந்து ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பாபாவோட வெயிட்டையும் அந்த துணி எப்படி தாங்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது அந்த பக்தர்கள் அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கவனத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது. பலகையின் 4 மூலைகளிலும் மூளைக்கொரு மண் விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார். இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணுறும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியது ஒன்றாகும். அதில் பாபா எங்கனம் ஏறி தூங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாகவே இருந்தது. பாபா எப்படி அந்த பலகையில் ஏறி படுத்தார், அந்த ஊஞ்சல் பலகையில் எப்படி ஏறி படுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். யாருமே பார்த்ததே இல்லை. அந்த இத்து போன கந்தல் துணியில் பாபா கட்டி தொங்க விட்டுருக்காரு. அதுவும் ரொம்ப உயரமாக தொங்க விட்டுருக்காரு. அது மேலே எப்படி படுக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் அவர் 4 மூலையிலையும், அந்த பலகையோட 4 மூலையிலையும் விளக்கையும் எரிய வைக்கிறாரு. நடுவில் இவரும் படுத்துக்கிறாரு. ரொம்ப சின்ன பலகை வேற, 4 முழம் தான் நீளம். இதில் எப்படி பாபா ஏறினாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதையும் தாண்டி அவரோட வெயிட்டை எப்படி அந்த துணி தாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாரும் பார்க்குறாங்க, பாபா அதில் படுத்துருக்காங்க, தூங்குறாங்க நைட்டு. அது எல்லாரும் பார்த்து அந்த அற்புதமான தரிசனத்தை பெறுறாங்க. ஆனால் எப்படி அது மேலே ஏறினாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற பார்வையாளர், அதை பார்த்து கொண்டவங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வருது. இந்த விசித்திரமான நிகழ்ச்சியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். பாபா எப்படி அது மேலே ஏறி
படுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பார்க்கறதுக்காகவும் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பக்தர்கள் அதிகமாக கூட ஆரம்பிக்கவும் பாபாவுக்கு இது வந்து பிடிக்கல. ஏன்னா அவரை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. இந்த பலகையினால தானே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பலகையை என்ன பண்ணார், சுக்குநூறாக உடச்சி போட்டுட்டாராம். அந்த பலகையை சுக்குநூறாக உடைச்சதோட மட்டும் இல்லாமல் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டார் பாபா. அடுத்ததாக பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு. 5 அடி 3 அங்குல உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார். அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார். அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார். அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது, எந்த ஒரு பந்தமும் கிடையாது, எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பாபா அவரோட பக்தர்களுக்காக ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு, ரொம்ப விருப்பப்பட்டிருக்காரு. அவங்களோட ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு, ரொம்ப விருப்பம் கொண்டவராக இருந்திருக்காரு. உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார். அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தியவராக இருந்தார். பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டாய். பகிரங்கமாய் பிசாசை போன்று ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாராம். ஆனால் மனநிலையில் சாந்தமாக இருக்கிற பாபா வெளிப்புறத்தில் ஒரு பிசாசை போன்று அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்திருப்பாருன்னு. அப்படிப்பட்ட பாபா அந்தரங்கமாய் அவர் அத்வைத்தத்தை விரும்பினார். பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார். சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார். சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார். அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலையுள்ளவராகவும் இருந்தார். ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார். தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார். எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்து இருந்தார். ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை. சாயி வந்து ஒரு பாலகனா ஷிரடிக்கு வராரு. வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் வந்து ஷிரடியை விட்டு வெளியே போகிறாரு. எங்கே போனார், என்ன ஆனார், எதுவுமே தெரியல. சில ஆண்டுகளுக்கு பின் அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஷிரடி விட்டு அவர் எங்கேயுமே போகல, எங்கேயுமே பிரயாணம் மேற்கொள்ளவே இல்லை. அவர் துவாரகாமாயிலே தான் இருந்திருக்காரு. அடுத்ததாக அவரது தண்டம் சிறு குச்சி ஆகும். அதாவது கையில் எப்போதும் ஒரு குச்சி வந்து வச்சிருப்பார். அதை எப்போதும் தமது கையில் எடுத்து சென்றார். சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார். செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். இத்தகைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும். ஆத்ம ஞானம் சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார். சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது. அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரைவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது. உண்மையில் தகமையையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர். உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு சாதாரண மானிட பிறவியாக கருதுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள். பாபாவின் ஷீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள். அவரது ஷீரடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம். சாயி முதல்ல 16 வயது பாலகனாக இருக்கும்போது முதல்ல ஷீரடிக்கு வராரு. 16 வயது பாலகனாக இருக்கும்போது ஷீரடிக்கு வராது. வந்து தங்கி ஒரு 3 ஆண்டுகள் அங்கேயே ஷீரடியிலே இருக்கார். அதுக்கப்புறம் சில காலம் அவர் அங்கேருந்து காணாம போயிடுறாரு. எங்கே போனார், என்ன ஆனார், யாருக்கும் எதுவும் தெரியல. சில காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் 20 வயது நிரம்பி இருக்கும்போது பாபா வந்து தென்படுகிறார். 20 வயது இருக்கும்போது பாபா வந்து திரும்பி மக்கள் கண்ணில் வந்து படுறாரு. மீண்டும் ஷீரடிக்கு அவர் சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பி வருகிறார். அதுக்கப்புறம் 60 ஆண்டுகள் அவர் ஷீரடியே தான் வாழ்ந்தார். இதெல்லாம் வைத்து நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது, அதாவது பாபா ஷீரடியிலே 60 வருஷம் இருக்கார். 1918 வருடம் அவர் வந்து மகா சமாதி வந்து அடைகிறாரு.
இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணும்போது பாபா வந்து 16 வயது பாலகனா ஷிரடிக்கு வராரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் காணாமல் போகிறாரு. 20 வயது உள்ள இளைஞனாக திரும்பவும் ஷிரடிக்குள்ளே நுழையிறாரு. அதுக்கப்புறம் 1918வது வருடம் வந்து மகா சமாதி அடைகிறாரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது குத்து மதிப்பாக, அதாவது ஏறக்குறைய நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, 1838 வந்து இருக்கலாம். அவர் பிறந்த வருடம், பிறந்த மாதம், பிறந்த தேதி இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் ஷீரடியில் வந்து தங்கி இருந்தது, இது எல்லாத்தையும் வைத்து நம்ம வந்து கணித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் பிறந்த ஆண்டு ஏறக்குறைய 1838 இருக்கலாம் என்று கூற இயலும். பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். முனிவர் ராம்தாஸ் 17ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார். பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவேற்றி செய்தார். ஆனால் அவருக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்குள்ளும் மீண்டும் இந்து முஸ்லிம்களுக்குள் வேற்றுமை அதிகரித்து அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார். பாபா அவதரித்த டைமில் இரண்டு மக்களுக்குள்ள மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. இந்து முஸ்லீம்க்கு நடுவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையான டைமில் தானே ஒரு கடவுளோட அவதாரம் வேணும். அந்த நேரத்தில் தான் நம்ம சாயோட அவதாரம் வந்து நிகழுது. இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கார். எல்லா மக்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக பாபாவோட அவதாரம் வந்து நடந்தது. பாபா வந்து விஜயம் செய்தார். பாபாவோட உபதேசத்தின் ஒரு நிரந்தரமான உட்கருத்து என்னன்னா, ராமரும் இந்துக்களின் தெய்வம். ராமர் வந்து இந்துக்களோட தெய்வம். ரஹீமும் முஸ்லிம்களோட தெய்வம் தான் ரஹீம். ஒன்றே ஒன்றுதான். ராமரும் ஒன்றுதான், ரஹீமும் ஒன்றுதான். அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமை இல்லை. பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர்? கள்ளங்கபடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுவீர்கள். போராடி வாதாடுவதால் நன்றன்று. எனவே விவாதிக்க வேண்டாம், மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள். இந்த வழிகள் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிட்டால் உங்கள் பிறப்பு வீணாகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராகில் அதற்கு பழிக்கு பழி வாங்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக. இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம். இது லௌகீக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும். சத்குருவாக சாய்பாபா. ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர். தங்கள் கரங்களில் ஜால்ரா, தாளக்கருவி, வீணை சகிதம் வீடுதோறும் சென்று படாடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு. படாடோபம் அதாவது தம்பட்டம் அடிக்கிறது. நாங்கள் வந்து மிகப்பெரிய குருக்கள், எங்களுக்கு வந்து ஆத்மீகமாக எங்களுக்கு வந்து தெரியும், கடவுளை எங்களால் உணர முடியும், கடவுள் எங்ககிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிற குருக்கள்லாம் உண்டு. அவங்களே அவங்கள பற்றி சொல்லிக்குவாங்க. அதாவது தம்பட்டம் அடிப்பாங்க, சுய தம்பட்டம்னு சொல்லுவோம்ல, அதான். அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கறப்பர். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தம்பட்டம் அடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மந்திரங்களை வந்து உபதேசிப்பாங்க. தங்களோட சீடர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தெல்லாம் சொல்லி, நீ வந்து உனக்கு வந்து இந்த பிரச்சனையா, இந்த மந்திரத்தை சொல்லு, நீ வந்து உனக்கு வந்து வீடு கட்டணுமா, உனக்கு வந்து உடல் நோய் சரியாகணுமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம். இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மந்திரத்தை, கடவுள் எனக்கு இந்த மந்திரத்தை சொன்னார், இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களோட சீடர்களோட காதலெல்லாம் ஓதி அது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தையும் புகழையும் சம்பாதிப்பாங்க. தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக வந்து நான் வந்து கடவுளோட உபதேசத்தை தான் வந்து உபதேசிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு நடிப்பாங்க. கடவுளை பற்றி பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கடவுளை வந்து உணர்வதற்கான உண்மையான பாதையை வந்து காமிக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, போலித்தனமான மந்திரங்களை சொல்லி, இதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது, நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கன்னு மக்கள்கிட்டருந்து காசை பறிப்பதிலேயே குறியாக இருப்பாங்க. அந்த இதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இன்றைக்கி. ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இறை அனுபவம் இல்லை, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாய்பாபா தமது தகமையையும் கடவுள் பற்று மெய்யுணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை.
அவர் வீட்டுக்கு வீடு போய் காமிக்கல, எனக்கு எனக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, நான் இப்படி அப்படி, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வெற்று விளம்பரத்தை நோக்கி அவர் போகவே இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள், இதை கவனித்து கேளுங்க. சாய்பாபா தமது தகைமையையும் கடவுள் பற்று மெய் உணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை. அவர் முயற்சி கூட பண்ணலைங்க. அடியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார். 2 விதமான குருக்கள் இருக்கின்றனர். நியத் நியமிக்கப்பட்டவர், குறிக்கப்பட்டவர். அநியத் அதாவது நியமிக்கப்படாதவர், பொதுவானவர். பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர், நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர், நம்மை வீடு பேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர். இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை, பேத உணர்வை அளித்து நீயே அது என்று உணர செய்து நம்மை ஏகத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர். பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றனர். ஆனால் நம்மை நமது இயற்கையில், ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வெனும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார். சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார். அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது. யாரெனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்காமலேயே அவரது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார். எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார். நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே. அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார். சுபிட்சத்திலும் எதிரிடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார். எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை. இவ்வுடம்பில் அவர் ஏங்கினார் எனினும் எல்லளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார். உடல் உருவம் கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர், உருவமற்றவர், அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர். அத்தகைய சாயியை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும், பழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயியை நினைவு கூர்ந்தார்கள். அவர் தம் புகழை பாடினார்கள். சாயியை தவிர பிறிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது. ஷீரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை இங்கனம் விவரிக்க முடியும். அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது. எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும். படிப்பறிவு அன்று, ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் சிறந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்தது. அப்பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே. சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும். சாய்பாபாவின் பணிவுடைமை. பரமாத்மா அல்லது கடவுள் 6 குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது. அதாவது புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வல்லன்மை ஆகியவையாகும். பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்து உடையவராக விளங்கினார். இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார். அவரது அருளும் அன்பும் அதிசயிக்கத்தக்கவை. ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார். இல்லாவிட்டால் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும்? அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார். அதற்கு ஓர் உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியதாவது, பாபா சொல்றதை கேளுங்க. பின்வருமாறு: நான் அடிமைகளுள் அடிமை, உங்களுக்கு கடன்பட்டவன், உங்களது தரிசனத்தினாலேயே திருப்தி அடைகிறேன். தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன். நான் தங்களது மனத்திலுள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். இது பாபாவே சொன்னது. அதனால் ஹேமந்த் பந்த் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்ன மாதிரியே இருக்கணுமே சொல்லிட்டு அதை அப்படியே எழுதிட்டார். ரொம்ப தாழ்ந்து தன்னை இறக்கி பேசியிருக்காரு. தன்னோட பக்தர்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம உச்சரிக்கிற சங்கடப்படுற வார்த்தைகளை கூட அவர் உச்சரித்து இறங்கி சொல்லியிருக்காரு. இதை நான் அவர் சொல்கிறதுக்காக நான் எழுதிட்டேன். இது நான் சாயை அவமதிக்கிற நோக்கத்தில் எழுதலை.
இதுக்காக இதை படித்து யாராவது மனசு கஷ்டப்பட்டா அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் எதுவும் அவமரியாதை செய்யலைன்னு அவருக்கு தெரியுது. இதை படிக்கும்போது நமக்கே சங்கடமாக இருக்குல்ல, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, திருப்பி என்னால் படிக்க முடியல, வேணாம் அதை விட்டுருவோம். அவரே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நம்ம சாயை வந்து ஒரு கோபுரத்தில் உச்சியில் உட்கார வச்சுருக்கோம், அவர் தான் எல்லாமும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அவர் இறங்கி பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பக்தன் எந்த அளவுக்கு நான் வந்து இருக்கேன், இதுதான் எனக்கு வந்து பெருமை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறத வந்து அப்படியே எழுதிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நானும் இதை வந்து படிச்சுட்டேன், நீங்களும் என்னை மன்னிச்சிக்கோங்க. சரி, அடுத்ததாக பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வு கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எல்லளவும் தனி சுவைத்திறமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் ஆசையோ இல்லவே இல்லை. அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை, பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை. காம உணர்வை பற்றி கருதுங்கால் அவர் ஹனுமானை போன்ற பூரண பிரம்மச்சாரி ஆவார். எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார். அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை, கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார். சுருக்கமாக அவர் அவாவற்றவர், கட்டற்றவர், முழு நிறைவானவர். இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம். நானாவளி. ஷீரடியில் நானாவளி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான். ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான். பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார். அதில் அவன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமரக்கொள்ள சொன்னான். பாபா ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு சென்றான். ரொம்ப விசித்திரமான மனிதராக இருக்கார்ல. தாம் அதிகாரம் செலுத்தப்பட்ட போதிலும் வெளியேற்றப்பட்ட போதிலும் பாபா எல்லளவும் வருத்தம் அடையவே இல்லை. இந்த நானாவளி பாபாவை மிகவும் நேசித்தான். பாபா மகா சமாதி எய்திய 3வது நாள் தாமும் சமாதி அடைந்தான். ரொம்ப விசித்திரமான மனிதராக இருக்கார். பாபா கூடயே இருந்திருக்காரு, நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் பாபா இறந்த மகா சமாதி அடைந்த 3வது நாள் இவரும் வந்து இறந்துட்டாராம், சமாதி அடைந்துட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக மிகவும் எளிய வழி. முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத் சங்கங்களில் இருப்பதும். புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தன. அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே கருதப்பட்டன. தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையோ அவர் வகுத்துரைக்கவில்லை. அல்லது எவ்வித மந்திரத்தையும் அவர் எவர் காதிலும் ஓதவில்லை. இன்னொரு முறை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறான கருத்துக்கள் நம்ம சாயை பற்றி வெளியே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையோ அவர் வகுத்துரைக்கவில்லை. அவர் தன்னோட அடியவர்களுக்காக நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எந்த ஒரு வழிபாட்டு முறையும் அவர் வந்து வகுத்து வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் எவர் காதிலையும், யார் ஒருவரோட காதில் கூட அவர் எந்த மந்திரத்தையும் அவர் ஓதவே இல்லை. எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்து விட்டு, இந்த மாதிரி புத்திசாலித்தனமான விஷயத்தெல்லாம் விட்டொழிச்சிடுங்க. நீங்கள் வந்து இதை பண்ணால் நிறைவேறும், இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், அப்படி வழிபாடு பண்ணுங்கள், இப்படி விளக்கேற்றுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இந்த மாதிரியான இந்த புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, எப்போதும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டி கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள், அந்த வழிபாடு பண்ணுங்கள், அப்புறம் இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உடனே நிறைவேறிடும். இந்த மாதிரியான ஷார்ட்கட்டான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் தந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாயி சாயின்னு என்னோட நாமத்தை ஜபம் மூட்டிக்கொள்ளுங்க, என்னோட நாமத்தை சொல்லுங்கள், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, என்னோட பெயரை உங்களோட மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர்களிடம் கூறினார். இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்கள் எல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார். அதாவது நம்மளோட கர்ம வினை எல்லாம் அவிழ்ந்து நம்ம வந்து விடுதலை அடைவோம். 5 நெருப்புக்களிடையே அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயலுவதாகும். மற்றைய வகுப்பினர்களுக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை.
நம்ம வந்து ஒரு எல்லாரும் வந்து அந்த யோகம் வளர்த்து, யாகம் வளர்த்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறது நம்ம வந்து முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்த கட்டுவோம், எங்களுக்காக நீங்க பண்ணிருங்கன்னு. அதனால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இந்த சமஸ்கிருத மந்திரமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நம்ம மொழியிலே நம்ம மந்திரத்த சொல்லி வந்து பண்றது, கரெக்டான வழிபாட்டு முறைகள்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நேரடியா ஏதாவது யாகங்களோ, இல்ல இந்த மாதிரியான விஷயங்களோ நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. வெகு சிலரால முடியாது. ஒரு சில வேளை நீங்க அந்த வகுப்பினரை சேர்ந்தவங்க இருக்கீங்க, இல்ல உங்க குடும்பத்தில அந்த மாதிரியான பழக்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் தெரியும். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது. அப்ப எனக்கும் இதெல்லாம் தெரியாது தான். அப்ப நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தவறா ஒரு விஷயம் வந்து பண்றோம். எங்கேயாவது இந்த மாரி எனக்காக நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. எனக்காக இது வந்து பண்ணுங்க. எனக்காக இந்த தோஷத்த கழிக்கிறதுக்காக எனக்கு இது பண்ணுங்க. நான் நல்லா இருக்கணும். இந்த மாரியான விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், காசு குடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பண்ண வைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நமக்கான விடுதலைய வந்து மேற்கொள்ளணும். அதுக்கு பாபா என்ன சொல்றார்னா, அவரோட நாமத்த சாயி சாயின்னு அவரோட நாமத்த தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனதின் தொழில் நினைப்பது ஆகும். எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. நம்மளோட மனதோட தொழில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளோட மனதுக்கான தொழில் எதையாவது நினச்சிக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது இதுன்னு போட்டுக்கிட்டு ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி சிந்திக்கிற எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. புலன் உணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும். அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணிவிடும். இப்போ எண்ணங்கள், புலன்கள் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எண்ணம் வந்து ஏதாவது ஒரு நினைவு, ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருக்கும். இப்போ புலன்களுக்கு இப்போ கைக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம்னா, ஒரு கையை வச்சு இப்போ நம்ம கை பக்கத்தில் இருக்க ஃபோனையோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுக்கிறோம் போனால் அந்த கைக்கு வந்து ஒரு வேலை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் நடக்கும்போது காலுக்கு வேலை. இந்த மாதிரியான புலன்களுக்கும் நம்மளோட மனசுக்கும் நம்ம வந்து என்ன வேலை கொடுக்கணும்னா, குருவை வந்து கொடுக்கணும். குருவை பற்றி கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட புலன்கள் குருவோட வந்து ஒன்றிவிடும். நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயியின் பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள். இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டிக் கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும். மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. இக்கதைகள் சம்சாரம் என்னும் உலக வாழ்க்கை பயத்தை அளித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன. எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள், அவைகளை தியானியுங்கள், அவைகளை ஜீரணித்து கொள்ளுங்கள். இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமன்று, பெண்ணினமும் கீழ்குலத்தோரும் தூய்மை அடைந்து புனிதமடைவர். நீங்கள் உங்களது உலகக் கடமைகளை செய்து கொண்டே கவனித்து கொண்டோ நீங்கள் உங்களது உலகக் கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம். ஆனால் உங்களது மனதை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் கொடுத்து விடுங்கள். பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும். இதுவே மிகவும் எளிமையான வழியாகும். எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை? இவ்வளோ எளிமையான வழி இருக்குது, அப்படி இருந்தும் ஏன் எதனால் எல்லாரும் வந்து இதை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்து கேட்குறாரு. காரணம் என்னவென்றால், கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை. ஒரு சில பேர் இந்த மாதிரியான கதைகள்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நானே சொல்லிட்டு தான் இருக்கேன். சாய் சச்சித கதைகளாக இருக்கட்டும், இல்லை நல்ல முக்கியமான சத்சங்கம் இதெல்லாம் வந்து கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திரம் அந்த மந்திரம்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாங்க. எவ்வளோ ஆன்மீக சேனல் இருக்குது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்கன்னு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களோட எண்ணம் வந்து அதில் தான் போகுது. யார் வந்து இந்த மாதிரியான கடவுளோட கதைகளை கேட்பாங்க, முனிவரோட கதைகளை கேட்பாங்க, சத்சங்கம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னா, கடவுளோட அருள் இருக்குது பாருங்கள், அவங்க நினச்சா மட்டும்தான் கேட்க முடியும். அதனால தான் இந்த பதிவு நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஷீர்டியிலேருந்து சாயோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சாயோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நிச்சயமாக நடக்காது. சாயோட அருள் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். அவரோட ஆசீர்வாதத்தால் நம்ம இன்றைக்கி வந்து 10வது நாள் வந்துட்டோம். மீதம் இருக்கிற 10 அத்தியாயம் வந்துட்டோம். மீதம் இருக்க அத்தியாயத்தையும் சாயோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்களும் கேட்பீங்க, இது எல்லாமே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் ஏன் கேட்க மாட்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், கடவுள் அருள் இன்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் அவர்களுக்கு வருவது இல்லை. நமக்கு வந்து வராதான். கடவுளோட அருள் இருந்தால் தான் நமக்கு வந்து வரும், இந்த ஆர்வம் வந்து வருமா, இந்த கதைகளெல்லாம் கேட்கறதுக்கான ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் அருளால் எல்லாம் தட்டுத்தடங்கல்களையும் இன்றி கடவுள் அருளால் எல்லா தட்டுத்தடங்கல்கள் இன்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது. எந்த ஒரு தட்டுத்தடங்களும் இல்லாமல் எல்லாம் கடவுளோட அருளால் இது வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ நமக்கே சொல்கிற மாதிரி இருக்குது.
நல்லபடியாக அதை முடிக்கணும். அடுத்ததாக முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத்சங்கத்தை பெறுதலை நிகழ்ப்பதாகும். முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது. நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அளிக்கிறது. இதய முடிச்சுகளை எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்தையே நம்மை அழைத்து செல்கிறது. புலன் உணர்வு விஷயங்களை பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாதவராக்கி ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்து செல்கிறது. நாமஸ்மரணம், வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக அழைத்து செல்வார்கள். இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரித்திருக்கிறார்கள். உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்திற்காக தங்களிடம் வரவேண்டுமென்று தங்களை புனிதப்படுத்த வேண்டுமென்றும் விரும்புகின்றன. முனிவரின் பேராற்றல் அத்தகையது. முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம். சாயியின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம். அத்தகைய சுதந்திரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மையை கருத்திற்கொண்டு விநியோகித்து கொண்டிருக்கிறார். இவ்வுலக வெறுமையை கருதி பரமானந்தத்திலேயே எப்போதும் திளைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.